வெளிநாட்டு ஊடகவியலாளர் இருவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. செய்தியாசிரியர் MDM யூனுஸ், வாசிப்பவர் கபீரா சுலைமான். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 64 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ்போதைப் பொருளுடன் 2 வெளிநாட்டு சமூக ஊடக பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இன்று அதிகாலை மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இந்தோனேசியாவை சேர்ந்த சமூக ஊடக பத்திரிகையாளர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் ஒருவர் 22 வயதுடைய ஆண் பத்திரிகையாளர் எனவும் மற்றும் ஒருவர் 30 வயதுடைய பெண் பத்திரிகையாளர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் தாய்லாந்தின் பேங்காக் இருந்து குஷ் எனப்படும் போதைப் பொருளை வாங்கி முதலில் இந்தியாவின் பெங்களூருக்கு கொண்டு சென்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்பின் இன்று அதிகாலை இண்டிகோ விமான சேவையின் RE1183 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்திருந்த 2 பயண பைகளில் 5 தனித்தனி பொட்டலங்களாக தயாரிக்கப்பட்டிருந்த சுமார் 6 கிலோ 401 கிராம் குஷ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மொத்த சந்தை பெறுமதி சுமார் 64 மில்லியன் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.